வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் எனக்கு என்ன ரெசிபி வீடியோ பார்த்தீங்கன்னா, நல்ல ஹெல்த்தியான வெண்டைக்காய் ஊறுகாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டைக்காய் ஊறுகாய் சாப்பாடுக்கும் சரி, இட்லி தோசைக்கும் சரி ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டைக்காய் நான் கடையெல்லாம் போய் வாங்கலை. எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சுது. நம்ம வீட்டு தோட்டத்தில் எதனா ஒரு பொருள் ஃப்ரெஷ்ஷாகவோ எதனா ஒன்று விளைஞ்சா அதில் நம்ம செஞ்சு சாப்பிட்ற சந்தோஷம் இருக்கும். அது ருசியே தனி தான். வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் மீடியம் சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே உங்கள் காரத்துக்கு தகுந்தாவே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் லைட்டாக கலர் மாற வரைக்கும் இது லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கலர் மாறிச்சு, எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் லைட்டாக வதங்கிச்சு. இப்போ வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் குழகுழப்பு தன்மை அடங்குற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காயோட குழகுழப்பு தன்மைலாம் போய் அடங்கிச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட்டு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிச்சு. இப்போ ஆறட்டோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு குட்டி எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். நெக்ஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தா காஞ்ச மிளகாய், உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 6லேருந்து 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது 3ம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், காஞ்ச மிளகா, பூண்டு, புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ இங்கே நம்ம வெண்டைக்காய், நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி இதுவும் நல்லா அரைச்சி இப்போ இது கூட சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெண்டைக்காய் ஊறுகாய் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சாதத்துக்கும் அந்த வெண்டைக்காய் ஊறுகாய்க்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் இட்லி தோசை கூட ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் எனக்கு ஒயிட் ரைஸும் இருக்குது, ப்ளஸ் தோசையும் இருக்குது. ரெண்டுத்துக்குமே வெண்டைக்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். இந்த வெண்டைக்காய் ஊறுகாய் ரெசிபி பிடிச்சிருந்தா நான் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.